காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி நான் மரத்தூளும் அண்ட் அதோட தோல் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு பக்கத்தில் கிடச்சிது. ஸோ அதை நான் வந்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட மண் இருந்தாலும் நீங்கள் மண் போட்டுக்கலாம். ஸோ நல்லா நான் வந்து கடாய்க்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே நான் வந்து எல்லாமே வந்து மரத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக செஞ்ச ஜுவல்ஸ் வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ நல்லா ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ இதை பேக் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா அந்த ஜிமிக்கைலாம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா இந்த மாதிரி வைங்க. அந்த டிசைன் வந்து மேலே தெரிகிற மாதிரி வைங்க, பின்னாடி பக்கமாக வைக்காதீங்க. ஸோ 2-3 ஜுவல்ஸ் வந்து நான் மேலே வச்சிடுறேன். அண்ட் இதுக்கு மேலே தூள் வந்து நான் ஜஸ்ட் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். அந்த ஜுவல்ஸ் மட்டும் எனக்கு தெரியக்கூடாது, அந்த அளவு மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளேவை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு அதை ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளேவை வெட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ ட்ரை ஆகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து கோகோனட் ஷெல்லை வச்சுக்கிறேன். அண்ட் இது மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெரோசின் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஃபயர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் அது வந்து பரவும். இப்போ ஃபயர் வச்சோன்னே பாருங்கள், அது எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக அந்த ஃபயர் வந்து பற்றிக்கும். அண்டு நல்லா எரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கடாய் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபயர் வந்து அந்த நம்ம வச்சுருக்க பாத்திரத்துக்கு மேலே வெளியே வரணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் க்ளே வந்து நல்லா நீட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை ட்ரை பண்ணி வச்சதை நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். நான் நல்லா நீட் பண்ணி அந்த பிளேட்லேயே காய வச்சுட்டேன். அண்ட் அதே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதே நான் மேலே வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம ஜஸ்ட் அது மேலே வந்து கவர் பண்ண ஒரு கோட் வேணும், அதனால் நீங்கள் எந்த ஷேப் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா, அந்த க்ளேவை வந்து நான் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக அதை கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த மேலே ஏன் இந்த க்ளே யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளே வந்து ரொம்ப மரமரன்னு இருந்தது. ஸோ என்ன தான் டிசைன் பண்ணாலும் ஒரு மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்தாலும் மண் மேலே ஒட்டிகிட்டே இருந்தது. அது வந்து பேக் ஆகாத மாதிரியே இருந்தது. அதனால் நான் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மறுபடியும் கூட தண்ணி வச்சு மறுபடியும் கூட நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரினா நீங்கள் இது வந்து மறுபடியும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா கொஞ்சம் க்ளே கிடைக்கவே ரொம்ப கஷ்டம். நம்ம மறுபடியும் இதை தண்ணி வந்து சோக் பண்ணி வச்சிட்டோன்னா அது சரியாயிடும். இப்போ நல்லா நான் வந்து ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் வந்து க்ளே அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணது க்ரீமியாக இருக்கணும், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுறேன். ஸோ கேமரா மேலே காட்டினா ரொம்ப ஹீட்டாக இருக்கனால கேமரா ரெக்கார்ட் ஆக மாட்டேது ஃபோனில். அதனால் நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேன். அண்டு கரெக்டாக சைடில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளது கரெக்டாக வந்து பேக் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1 ஹவர் எடுத்துக்கிட்டேன். உங்கள் டெம்பரேச்சர் படி ரொம்ப சூடுலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா 2 ஹவர்ஸே நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா நமக்கு பேக் ஆகிது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருந்ததுனால நான் மறுபடியும் நெருப்பில் வச்சேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் நல்லா 2 ஹவர்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு ஃபுல்லாக அணைஞ்சாச்சு. அந்த நெருப்புலேயே அந்த கங்குலேயே நான் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ட்ரை ஆகிடுச்சு. இந்த சைடில் இருக்கிற மாதிரி இது ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் சைடில் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கிறனால நான் இப்போவே எடுத்துட்டேன். ஆனால் அதில் இன்னும் சூடு இருந்தது. அதனால் நீங்கள் இன்னும் நல்லா ஜில் ஆகிற டைம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் பண்ணது பேக் ஆகலைன்னா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இடுக்கி எடுக்கிறப்போ பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா உங்களோட ஜுவல்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓவன் டைப் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எடுக்காமல் நல்லா அந்த ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே சூடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ நம்ம ஜுவல்ஸ் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நான் விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா ஹீட்டெல்லாம் வெளியே வந்துடுச்சு.
அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுக்காமல் நல்லா விட்டுருங்க. நல்லா இந்த தூள் தூளாக வரணும். இப்போ பாருங்கள் நான் அடித்தோடனே உடையுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தூள் தூளாக இருக்குன்னா அந்த அளவு நீங்கள் ஹீட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆரேஞ்சாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ஆகாமல் இருந்தது. அதனால் கீழே இருக்க கங்கில் நான் வச்சு எடுத்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு இடத்துல ஆரஞ்சாகவும் ஒரு இடம் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்கிறது அதிலே பேக் ஆகிருந்தது. அண்டு கரெக்டாக எல்லாம் பேக் ஆகிருக்கா பாருங்கள். ஒரு மாதிரி மரன்னு மண் மேலாம் இருக்கக்கூடாது. அண்ட் இதை நல்லாவே நான் பார்த்தோன்னா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டாலும் அது ஃபுல்லாக போயிடும். அதனால் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போடுங்க. தேங்க்யூ.